ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு கதை ஒன்று கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கே கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை நான் இப்போ கேட்கல, கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தோணுச்சு உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு. அதாவது ஒரு நர்ஸு அவங்களோட சுயசரிதைன்னு வச்சிங்களேன், இது உண்மை சம்பவம். அவங்க எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இறக்குற தருவாயில் நிறைய பேரை பார்த்துருக்காங்க. அவங்க அங்கே இறக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி தான் அதில் இருக்கும். இறக்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி எனக்கு நான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நான் கடைசி வரையும் செய்யலை. ஒருவேளை இதை செஞ்சுருந்தா என் லைஃப் மாறி இருக்கும். இதை பண்ணணும்னு நினச்சேன். அதுமாரி செய்ய தயங்கி விட்ட விஷயத்த தான் சொல்கிறாங்களாம். அதாவது இதுமாரி நான் செஞ்சேன், தோற்றுட்டேன், இது ரொம்ப மனசு கஷ்டம் அப்படிலாம் சொல்லலை. இதை நான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் செய்யவே இல்லை அப்படின்ட்டு செய்ய தயங்கின விஷயம், அதாவது தயக்கம். இந்த தயக்கம் தோற்கிறத விட ரொம்ப கஷ்டமானது. தோற்றது கூட மறந்துடுறாங்க. அந்த தயக்கத்தில் சில விஷயம் விட்டுறாங்கள்ல, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பெல்லாம், அது கடைசியில் உங்கள் மனசை குத்திக்கினே இருக்குது பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு இந்த தயக்கன்றதை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த தயக்கத்தை விட சொல்கிறேன்னா, நீங்கள் மனசில் இதை செய்யலான்னு தோணுதில்ல, இது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஏன்னா செய்ய முடிகிற விஷயந்தான் உங்கள் மனசில் தோணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்களே தவிர வாழை மரத்தையே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா, வாழை மரத்தை சாப்பிட ஆசைப்படலாம்ல, அது தப்பு இல்லையே. ஏன் அப்படி ஆசைப்பட மாட்டோன்னா, நம்மளால் தெரியும் அது நம்மளால் செய்ய முடியாதுன்ட்டு. நம்மளால் செய்ய முடியறது மட்டும்தான் நம்ம மனசில் தோணும். அந்த விஷயம் நல்லதான்னு மட்டும் யோசிச்சிங்க போதும். இந்த விஷயம் செய்யலாமான்ட்டு யோசிங்க. அது மனசு சொல்லும், இது தப்புடா, இது கரெக்டுடான்ட்டு. கரெக்டுன்னு சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு தயக்கத்தினால மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா அதே விஷயம், அதே சிச்சுவேஷன் அடுத்து எப்போ கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த தள்ளி போடுங்க, தப்பில்லை. கண்டிப்பாக யோசிக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் யோசிக்கிறது தப்பில்லை. ஆனால் யோசிச்சுட்டு ஓகேன்னு தோன்ற விஷயத்த கூட நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா, அது கடைசி வரை உங்கள் மனசில் பாதிச்சிடும். அதனால் தயக்கன்றதை விட்டுருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா தயக்கத்தினால இழந்தது பல. ஆனால் இறக்கும்போது இதுமாரி அந்த தயக்கத்தினால விட்டது தான் நம்ம மனசில் நிற்கும். அதனால் தயவு செஞ்சு தயங்காதீங்க. உங்களுக்கு நல்லதுன்னு படுறத கண்டிப்பாக செய்யுங்க. லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.